ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பவும் இந்த நாளிலே மறுபடியுமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 13:25 வாசிங்கள். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். சிம்சோனை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, ஆவியானவர் எப்படி அவனோடு கூட இருந்து செயல்பட்டார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நேற்றைக்கு அவனுடைய சிறு வயதிலிருந்து கர்த்தர் எப்படி அவனை நடத்தி கொண்டு வந்தார். முதலாவது அவனுடைய பிறப்பு ஒரு பிரதிஷ்டையின் பிறப்பு. இரண்டாவது அவன் ஒரு இரட்சகனாக இருக்கிறான், அவன் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்தார். மூன்றாவது அவனை குறித்து தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நான்காவது தேவ ஆவியானவரால் அவன் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் அவனோடு எப்பொழுதெல்லாம் இருக்கிறாரோ அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் அவனோடு வந்து நிரந்தரமாக தங்குவது கிடையாது. அவனுக்கு ஒரு சூழ்நிலைகள் என்றால் ஆவியானவர் பலமாய் அவனுக்குள் இறங்குவார். அவன் மூலம் ஒரு பெரிய வெற்றி அங்கு பார்ப்பார்கள். மறுபடியும் ஆவியானவர் மறுபடியும் அவனை விட்டு போய்விடுவார். மறுபடியும் ஆவியானவர் அவனுக்கு தேவையான நேரத்தை வருவார். இப்படித்தான் அந்த நாட்களில் ஆவியானவர் வந்து ஒரு மனிதனோடு தங்கி செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து வந்துட்டு போன பின்பு இன்றைக்கு சபையும் நம்மையும் ஆவியானவர் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளேயே தங்கி நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. இப்பொழுது நமக்குள்ளேயே அவர் தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே வந்து போகிறவராக இருந்தவர் நிரந்தரமாக இப்பொழுது நம்மோடு தங்கி விட்டார். அதுக்கான காரணம் நாம் ஒரு நாள் ஆண்டவரோடு சந்திக்க போகிறோம். வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், சிம்சோனோடு கூட இருந்து தேவாவியானவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதை சுருக்கமாக தியானிக்கணும்னா வாசிங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், அவன் கையில் ஒன்றுமே இல்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் பலமாய் இறங்கினார். அவனுடைய பிரதிஷ்டை ஏற்கனவே அவனோட நோக்கம், அவனை கர்த்தர் எதற்கு கொண்டு வந்தார், எல்லாமே அவனுக்குள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடவில்லை. சிங்கத்தை எப்படி கிழித்து போட்டானா ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்றால் அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு ஒரு பலன் ஆவியானவர் மூலமாய் அவன் பெற்றால் ஒரு சிங்கத்தை என்ன செய்ய முடியும், ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட முடியும். யோசித்து பாருங்கள். ஒரு சிங்கத்தை நேராக எதிரில் பார்த்துட்டாலே நம்மளால இருக்க முடியாது. நிச்சயமா ஒரு மரண பயம் உடனே வந்துடும். ஏன்னா தப்பிக்க முடியாது. சில நேரத்துலலாம் சில ஜூல தெரியாம சிங்கத்துக்கு முன்னாடி விழுந்துடுறாங்க. அவங்க அங்க விழுந்துட்டா கூட இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் கண்டிப்பா அவன் செத்து போயிடும், அவனால் தப்பிக்க முடியாது. ஒருத்தர் கூட டெல்லி உயிரியல் பூங்காவில் குடிச்சிட்டு தெரியாம சிங்கம் இருக்கிற இடத்துல குதிச்சிருவார். அப்போ அந்த சிங்கம் வந்து அன்னைக்கு பரவாயில்ல, அது ஒரு தூங்கிட்டு எந்திரிச்சு வந்திருக்க போல இருக்கு. அது கொஞ்சம் தூக்கத்தில் இருந்ததுனால இவன் ரொம்ப தைரியமா இருக்கா, உள்ள குடிச்சிருக்கிறான். குடியின் ஆவி அவனுக்கு என்ன செய்யறான்னு தெரியல. சும்மா சிங்கத்தை அப்படி இப்படின்றான், அது அப்படி பார்க்குது, அவனை என்ன செய்யறான்னு பார்க்குது. ஆனால் அன்றைக்கு மாத்திரம் அது கொஞ்சம் இன்னும் கூட அலர்ட்டா இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த சிங்கம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவனை கொண்டிருக்கும். அதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா சிலர் சிங்கத்துல அந்த குகையில தெரியாம விழுந்தவங்க கூட அடுத்ததாக அவர்கள் உயிராகவே இல்லை, அது கொண்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிருகம். ஆனா பைபிள் சொல்லுது அந்த சிங்கத்தின் பலனை பார்க்கிறோம் இவனுக்குள்ள இருந்த ஆவியானுடைய பலன் மிக பெரியது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானுடைய பலத்தினால் அவன் ஒரு சிங்கத்தை எப்படி மாத்திட்டானா ஆட்டுக்குட்டியை போல மாற்றி விட்டான். அதனால நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே ஒரு பெரிய பலன் உண்டு என்றால் அது ஆவியானவர் நமக்குள் வைத்திருக்கிற பலன். ஆவியானவர் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக் கொள்கிற பலன். சத்ரு இன்னைக்கு சிங்கம் போல எதிர்க்கிறார், அவனை மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கம்னா இன்னைக்கு நம்முடைய கண்களை ஏதோ மிருகத்தை மாத்திரம் ஜெயிக்கிறது அல்ல,
அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இவனை எதிர்த்து ஒரு சிங்கம் வந்துருச்சு, அதை உடனே கொண்டுட்டான், ஓடி போல. இதைத்தான் ஏற்கனவே தாவீது கூட சொன்னான். ஒரு விஷயம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு நாள் என்ன வந்ததுன்னா சிங்கம் வந்தது, ஒரு நாள் கரடி வந்தது. இதை இரண்டையுமே நான் பின்தொடர்ந்து போய் என்ன செய்தனா அவைகளை கிழித்து போட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் சொல்லுவேன், இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய பலன், பரிசுத்தாவினுடைய வல்லமையினால இன்னைக்கு சிங்கத்தை போல எதிர்த்து வருகிற வல்லமைகள், கரடியை போல எதிர்த்து வருகிற வல்லமைகளை ஜெயிக்கத்தக்க ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமா நான் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். அந்த வல்லமைகள் நமக்கு முன்பதாக விழுந்து தான் போக வேண்டும். வாசிகள் ஒரு வசனத்தை, யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 7ம் வசனத்தை. இன்னைக்கு ஒருவேளை தோற்று போயிருவேன் பயப்படுறீங்களா? ஆவியானவர் வல்லமையாக உங்களுக்குள் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 7ம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு பல நேரத்துல ஏன் பிசாசை நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு மனுஷனால பிசாசை என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது. சிங்கத்தை போல வருகிற அந்த வல்லமைகளை நம்மால ஜெயிக்க முடியாது. ஒருவேளை ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம், ஒருவேளை அபிஷேகத்தில் பேசலாம், இதெல்லாம் நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு அவனை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவன் ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்திருவானா ஓடி போயிருவான். ஓடி போறான். சிங்கம் எதிர்த்து வருகிறது, அவனுக்கு கடுகளவு கூட சிம்சோனுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பிரதிஷ்டை, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பு நிச்சயமாக எதிர்த்து வருகிற சிங்கத்தை ஜெயிக்கும்னு தெரியும். நீங்க சந்திக்கிற பிரச்சனை சிங்கத்தை போல எழும்பி வரலாம், இல்ல பலவிதமான வழிகளிலே பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து வருகலாம். சிம்சோனின் தேவன் தான் நம்முடைய தேவனும் நமக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்வார். ஒரு கணம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை எதிர்த்து வருகிற எல்லா சிங்கத்தின் வல்லமைகள், சர்ப்பத்தின் ஆவிகள், அது எதுவாய் இருந்தாலும் இந்த காலை வேளையில் இந்த ஜெப நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல கை உயர்த்தி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகள் முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த நாள் வீழ்த்தப்படுவதாக. கர்த்தருடைய அபிஷேகத்தினால், கர்த்தருடைய வல்லமையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை ஜெயிக்கத்தக்க வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த வல்லமைகள் விழுந்து போவதாக, சிங்கத்தின் கிரிகள் எல்லாம் ஓடி போவதாக இந்த காலை வேளையிலே. Praise the Lord. Hallelujah. Amen. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஜெபிச்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வல்லமை காட்டிலும் ஆவியாருடைய வல்லமை பெரிது. ஆவியாருடைய அபிஷேகத்தின் வல்லமை பெரிது. ஆமென். கர்த்தருடைய வல்லமையினால நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சிங்கம் எதிர்த்து வருதா ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆவிக்குள்ள கர்த்தருக்குள்ள உங்களை விட்டு கொடுங்கள், நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலையா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலையா அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை நான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு. அப்ப எதிர்த்து வருகிற எதையும் அவனால ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இன்னொரு இடத்துல வாசிங்க, ஆவியானவர் எப்படி அவனுக்குள்ள பலமா செயல்பட்டார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4ம் வசனத்தை வாசிங்க. அடுத்த அதிகாரத்துல பாருங்க. நியாயாதிபதி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். முதலாவது நான் சொன்ன சத்துருவை ஜெயித்த ஒரு வல்லமை அவனுக்குள் ஆவியானவர் வைத்திருந்தார். இன்னைக்கு நான் சொல்வேன், நீங்களும் நானும் கூட எதிராளியுடைய வல்லமையை, எதிராளிக்குள்ள இருக்கிற பலனை விட நமக்குள்ள ஆவியானவர் பெரிய பலனை கொடுத்துக்கார். நிச்சயமா அவனை ஜெயிக்க முடியும். இரண்டாவது, அவனை எதிர்த்த இந்த பெலிஸ்தியரை எப்படி அழிச்சு போட்டார், அவர்களுக்குடைய வல்லமை எப்படி அழித்தார் என்றால், 2 நரிகளை பிடித்து நரியுடைய வால்ல தீப்பந்தத்தை கட்டி அதை விட்டானாம். இவனுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய தோல்வியின் குடும்ப வாழ்க்கை. ஏன்னா ஆவியானவர் வரும்போதெல்லாம் இவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா சாதாரணமா இருக்கும் போது இவனுடைய எண்ணங்களும் இவனுடைய நடக்கைகளும் வேற மாதிரி போகுது. அது ஒரு குடும்ப வாழ்க்கை பெரிய தோல்வி.
ஆனா இந்த 300 நரிகளை பிடித்தது காரியம் என்று சாதாரணமானது கிடையாது. ஒரு நரியை கூட நம்மளால சரியா பிடிக்க முடியாது. ஏன்னா நரிய போல தந்திரமும் அதே நேரத்தில் அது ஓடி போறது, அது வந்து குழியில போயிடும், அதை பிடிக்கவே முடியாது. ஆனா 300 நரிய ஒரே மனுஷனா பிடிச்சானா, பிடித்து அந்த வாள்களை கட்டி எதிராளிகள் சேர்த்து வைத்திருக்கிற அவருடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தானா, அழித்து போட்டான். இன்னைக்கு ஒரு மனிதன் ஜெபிப்பான் என்றால் சத்துரு எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடி கொண்டு போனானோ அத்தனையும் அழிக்கத்தக்க வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, சத்துருவின் எதிர் வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா அழிக்கப்படும். நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீங்கன்னா, நீங்க ஆவியாருடைய பலத்தை சார்ந்து கொள்வீங்கன்னா. யாருமே யோசித்து கூட பார்க்கல இப்படி ஒரு வெற்றியை பெற்றிட முடியுமா யாரால? இந்த சிம்சோனால. அந்த அளவுக்கு தேவன் அவனோடு கூட இருந்து செயல்பட்டார். வாசிங்க சில வசனத்தை, எப்படி நம்ம எதிர்த்து நிற்கும் போது இந்த பொல்லாத வல்லமைகள் விலகி போகிறது. என்னோட வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு கணம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? முடிந்தா வலது கருத்தை உயர்த்தி எல்லாரும் வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேனா, அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன செய்யதாது, சேதப்படுத்தாது. 300 நரிகளை பிடித்தா, ஒன்றும் இவனை கடிக்கல. இவன் எல்லாவற்றிலும் எதிர் வல்லமையில் இருக்கிற அவருடைய எல்லா விளைச்சலையும் அழித்து போட்டான். இதுதான் ஒரு ஜெபிக்கிற மனுஷனால செய்ய முடியும். ஜெபிக்கிற மனுஷன் பயந்து ஓட மாட்டான். உண்மையா தேவனை சார்ந்து இருக்கிற மனுஷன் ஆண்டவரை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான். ஆண்டவருக்குள்ள அவன் சார்ந்து நிற்பான் என்றால் சத்துருவை ஜெயிக்கத்தக்க, அவனுடைய வல்லமைகளை அழிக்கத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நீங்க ஜெயம் எடுக்க முடியும். முடிந்த பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்க செய்வார். சத்துருவின் சகல ஆயுதங்களும் அழிக்கத்தான் பட போகிறது. 300 நரிகளை பிடிச்சிட்டாங்க. எதிராளி நினைச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியுமான்னு. ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டான். அவனுடைய இருக்கிற அவனில் ஒரு பொருள் இல்லாமல் அழித்து விட்டான். அந்த அளவுக்கு தேவன் செயல்பட்டார். நான் சொல்லுகிறேன், அதே போலதான் அதே தேவன், அதே ஆவியானவர் இன்றைக்கும் எந்தெந்த பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை தேவனால செய்ய முடியும். இரண்டாவது ஒரு விஷயம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால எங்களை எதிர்க்கிற எல்லா வல்லமைகளும், எங்க குடும்பத்தை எதிர்க்கிற வல்லமைகள், எங்கள் சபையை எதிர்க்கிற வல்லமைகள், எங்க தனிப்பட்ட வாழ்க்கை எதிர்க்கிற வல்லமைகள் இந்த காலவெளியில் அதமாக்கப்படுவதாக. சத்துருவின் சேனைகளும் சத்துரு எதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறானோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். முதலாவது ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சிட்டா. இரண்டாவது 300 நரியை பிடித்து எதிராளிகளை உள்ள எல்லாவற்றையும் அவன் அழித்து போடத்தக்க கர்த்தர் அவனுக்கு பலனையும் வல்லமையும் கொடுத்திருந்தார். இன்னைக்கு விசுவாசிங்க, பிசாசை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. பிசாசை பார்த்து ஓடி ஒளிய தேவையில்லை. பிசாசு எத்தனை ஆயுதங்களும் உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் ஒரு முழங்கால் போடுகிற ஜெபிக்கிற பிள்ளைய பார்த்தா பிசாசு நிச்சயமா நடுங்குமா. அவர்கள் நிச்சயமாக தோற்று போவார்கள். உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருவேளை இன்னைக்கு பல வழியில அவன் வரலாம். ஆனா சிம்சோனுக்குள்ள அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருந்து பலமான கிரியைகளை செய்ய அவர் போதுமானவர். மூன்றாவது அவன் செய்த மூன்றாவது பயங்கரமான காரியத்தை பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல இன்னொரு இடத்துல வரும்போது இப்ப எல்லாருமே எழுப்பி வந்துட்டாங்க இவனை கொலை செய்யறதுக்கு. என்ன செய்யறான்? உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அதன் தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதனாலே 1000 பேர் என்ன செய்தானா? இதென்னங்க நம்ம என்ன படமா சொல்றோம்? இல்லைன்னா இதெல்லாம் படத்துல தான் சொல்லுவாங்க. ஒரே ஆள் பறந்துகிட்டே இருப்பார். அவர் பறக்கும் போது எல்லாரும் கீழே என்ன செய்வாங்கன்னா விழுந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம இதுவரைக்கும் கேட்டு இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் சின்ன வயசுல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்தானா எத்தனை பேரை கொண்டு போட்டான்? 1000 பேரை கொண்டு போட்டானா.
நீங்க யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தாவின் வல்லமை என்பது சாதாரணமானது அல்ல. எப்பப்பெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டானா போதும், அவனுக்குள்ள இந்த பிரதிஷ்டை, கர்த்தர் அவனை எந்த நோக்கத்துக்கு இந்த பூமியில கொண்டு வந்தாரோ சத்துருக்களை அவன் முற்றிலுமாய் சிதறடித்து விட்டான். சிம்சோன்ற பேரை கேட்டாலே நான் சொல்றேன், இப்ப நம்ம வெங்காய மண்டியில உட்கார்ந்து இருக்கிறோம், சிம்சோன் இங்க வந்துட்டான்னு சொன்னா இங்க இருந்து பூந்த மல்லியை தாண்டி ஓடிடுவான் சத்துரு. அவனுக்கு தெரியும் அவன் முன்னாடி மட்டும் என்ன செய்ய முடியாதுன்னா நிக்கவே முடியாது. அவன் சாதாரண பிள்ளை அல்ல, தேவனால் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பிள்ளை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய கையில நானும் சாதாரணமான பிள்ளையா இல்ல, ஒரு சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன ஒரு நல்ல ஆயுதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எதிராளியை வீழ்த்துவதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க. ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் பல நேரத்தில் எதிராளியை பார்த்து என்ன செய்யறோம்னா நம்ம பயந்துடுறோம். அவனுடைய வல்லமை ரொம்ப பெருசா எழும்பிடுச்சு. பயப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, சிம்சோன் எதிராளியை வீழ்த்துவானா, நீங்க எங்க கூட இருந்து எதிராளியை வீழ்த்தத்தக்க வல்லமை எங்களுக்கு தருவீராக, எங்க குடும்பத்துக்கு தருவீராக. நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எதிராளிகள் முற்றிலும் அழிந்து போவார்கள். இன்னைக்கு அன்னைக்கு கையில தாடை எலும்பு, இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்கு? ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். முழங்கால போடுங்க, வேத வசனத்தை கையில எடுங்க, நிச்சயமாய் விழுந்து போகத்தானா சத்ரு செய்வார். எத்தனை சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சும்மா இல்ல, இந்த ஜெபத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல எவ்வளவு பிரயாசம் எடுத்து நடத்துகிறோம். சரீர பலவீனத்தை நடத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் தருகிறார். ஒன்றே ஒன்றுதான், எதிராளி நம்மை ஜெயிக்க முடியாது, நம்ம தான் எதிராளியை ஜெயிக்கணும். கர்த்தர் அப்படித்தான் அமைத்திருக்கிறார். ஒரே ஒரு தாடை எலும்பை எடுத்தார். நீங்க பாருங்க எப்படி இதெல்லாம் செயல்படுகிறது என்று. நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இதே வல்லமை தான் அன்னைக்கு தாவீதுக்குள்ளும் தேவன் இருந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அதே தாவீது மேல இறங்கின அதே ஆவியானவர் தான் சிம்சோன் மேல இறங்கி இருந்தார். தாவீதும் இது சிங்கத்தை கரடிய ஒரு கோலியாத்தை ஜெயித்தான். இங்கே சிம்சோனோ அவனுக்கு எதிராக வந்த மனிதர்களை எல்லாம் என்ன செய்தான்? ஜெயித்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவர் வித்தியாசப்படுகிறதே கிடையாது. ஒரே ஆவியானவர் தான், அவர் தான் இருக்கிறதே வல்லமை மிக்கவர். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள எப்படி செயல்படுகிறார்? எதிராளியை ஜெயிக்கத்தக்க ஆவியானவர் நமக்குள்ள பலமா செயல்படுறார். அப்படின்னா அவருக்கு அவ்வளவு இடம் கொடுக்கணும். நீங்க சும்மா சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா ஆவியானவரை நீங்க எனக்குள்ள இருந்து செயல்படுங்க. இன்னைக்கு என்ன எதிர்க்கிற வல்லமையை நான் ஜெயிக்க முடியாது, ஆனா எனக்குள்ள இருப்பீங்கன்னா அந்த வல்லமை மூலமா நான் என்ன செய்வேனா, நான் ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க, நீங்க ஜெயிக்க முடியும். ஒரே தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டது போல அதே பரிசுத்தாவியர் நம்ம கூட இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். வாசிங்க, இன்னும் ஒரு சில வசனத்தை வேகமா வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16. எப்படி நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் நம் மூலமாக எல்லா பகுதியிலும் செய்வார். வெறும் சத்துருக்கள் மாத்திரமல்ல, அவன் மூலமா வருகிற எல்லா ஆயுதங்களையும் நம்மால ஜெயிக்க முடியும். அவன் நிச்சயமா என்ன செய்வானா? தோற்று போகத்தான் ஆவான். என எனக்குள்ள ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்குள்ள தேவன் என்ன வச்சிருக்கிறார்? அதிகாரத்தை ஆண்டவர் மூலமாக நான் பயன்படுத்த முடியும். நீங்க பார்க்கிறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், சரியான உயர்ந்த அளவுக்கு அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், இதெல்லாம் வெளிப்புறமானது. ஆனா ஒரு ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் நிச்சயமா ஜெயம் எடுக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு சிம்சோனை ஜெயம் எடுக்க செய்த கர்த்தர் தான் உங்களையும் ஜெயம் எடுக்க கிருபை செய்வார். அதனால்தான் நான் நேத்தே சொன்னேன், சிம்சோனை ஏன் விழுந்து போனானா, அவனுக்கு இந்த வல்லமை குறிச்சதான புரிதல் இல்லைங்க. அவன் இவ்வளோ சிங்கத்தை ஜெயிச்சான், பாலசிங்கத்தை. நாளைக்கு அதை தான் கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு அவனுடைய பிளஸ் நமக்கு படிக்கிறோம். நாளைக்கு எப்படி விழுந்து போனான் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய வல்லமை இருந்து கூட இந்த வல்லமையை அவன் சரியா புரிந்து கொள்ளல. அவன் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மறந்துட்டான். ஏதோ இஷ்டம் போல வாழ்ந்தான். நான் சொல்லுகிறேன், நம்மால அந்த வல்லமையை வைத்து ஒண்ணுமே என்ன செய்ய முடியாதா? செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறாங்க, ஆனா வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
நான் சொல்ற வாழ்க்கையும் தேவனும் ஒன்னா பயணிக்காம நம்மால அந்த வல்லமை வெளிப்படுத்த இல்லைன்னா நம்ம மூலமா அந்த வல்லமை வெளிப்படாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் தேவை. பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொண்டு போட்டிருப்பானா, அதே வல்லமை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அவரை சார்ந்திருக்கும் போதுதான் வெற்றி. அவரை விட்டுட்டோம் நம்ம தோற்று போயிடுவோம். அவரை விட்டுட்டோம் மறந்துட்டோம் நம்ம எல்லாத்திலுமே கீழே போயிடுவோம். அதனால அவரை சார்ந்து கொள்ளுங்க. வாசிங்க சங்கீதம் 91:13 வாசிங்க. 2 வசனத்தை வாசனம் முடிக்கலாம். சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அந்த வசனத்துக்கு என்ன கரங்களை நீட்டி எல்லாரும் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ என்ன செய்வனா மிதித்து போடுவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்குள் அதிகாரத்தையும் வல்லமையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு எனக்குள்ள ஆவியானுடைய வல்லமை குறுகி போயிருக்கா, இல்லை இன்னைக்கு அவர் தான் பலமா செயல்படுகிறாரா? இன்னைக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அதனால தான் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அந்த வசனத்தை வாசி 7 நின்று ஜெபம் பண்ணலாம். கவனிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல எப்படி அவரை ஜெயித்திருக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுதும் ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமா சாட்சியின் வசனத்தினால ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சிம்சோன் பால சிங்கத்தையும் அவனுக்கு எதிராக வந்த எதிராளியின் எல்லா கூட்டத்தையும் நரிகளை கொண்டும் ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு அவன் செய்திருப்பானா? நான் சொல்ல எந்த மனுஷனையும் எந்த ஒரு சாதாரணமான காரியத்தை கொண்டோ ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவன் கையில ஒண்ணுமே இல்லையா, ஒரு பச்சை தாடை எலும்பு. நான் சொல்ற விசுவாசித்து பாருங்க. அன்னைக்கு அவன் தாவீது ஒரே ஒரு கூழாங்கல் தான், சின்ன கல்லு. அவங்க அந்த கல்லு என்னைக்குமே பிரோஜனம் இல்லைன்னு கீழே இருக்கிற கல்லு தான். ஆனா அந்த கல்லை எடுத்தே என்ன செய்தானா ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடியும்னா உங்க கையில இருக்க பார்த்து சொல்ல சாதாரணமா இருக்கிறான். இந்த சாதாரணமான ஜெபத்தை கொண்டா, இந்த சாதாரணமான இருக்கிற ஒரு பைபிளை கொண்டா, நான் சொல்லுகிறேன் விசுவாசிக்கிற உங்களை கொண்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளியில இல்ல எனக்குள்ள இருக்கிறார். அவரை இன்னைக்கு நான் செயல்பட விட்டா போதும், அவருக்கு நான் இடம் கொடுத்துட்டா போதும், வசனத்தை பிடிச்சுக்கிட்டா போதும், இரத்தத்தால் என்ன கழுவிட்டா போதும், ஜெபத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டா போதும், அவர் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த நாளிலே எல்லா பொல்லாத வல்லமைகளை எந்தெந்த குடும்பத்தை எதிர்த்து வருகிறதோ, பால சிங்கத்தை போல வலு சர்ப்பத்தை போல நரிகளை போல எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. காலை வேளையிலே ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த பகுதியிலிருந்து இந்த வல்லமைகள் செயல்பட்டு வருகிறதோ, இன்னைக்கு எப்படி அவன் அழிக்கணும்னே அந்த சத்துரு சுத்தி கொண்டு வந்தானோ, இந்த நாளிலே ஜெபிக்கிற வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அக்கினி பற்றி எரியட்டாப்பா. ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். எங்களுக்குள்ள இந்த பரிசுத்தாவின் வல்லமை எதிர் வல்லமைகளை முற்றிலும் அழித்து போடுவதாக. ஆமென். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நான் தோற்று போக மாட்டேன். என்னோடு இருந்து கர்த்தர் அவனை செய்யமெடுக்க கிருபை செய்வாராக. எந்த வழியில சோதனை வந்திருந்தாலும், எந்த வழியில் அவன் ஆண்டவர் உள்ளவர அவன் ஓட்டையை போட்டிருந்தாலும், இந்த காலைவனுடைய தலை நசுக்கப்படுவதாக, இந்த காலைவனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு குடும்பத்தில் பற்றி பிடிப்பதாக. ஜெபிக்க 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 ஒரு மகிமையின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. காலைவனில் மகிமையின் வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமான சூழ்ச்சிகள் அழிக்கப்படுவதாக. சிம்சோனின் தேவன் அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் காலைவனில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அக்கினி எல்லா குடும்பத்தை சுற்றி ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும். இனி அவர்கள் சேதமடைவதில்லை, இனி அந்த வல்லமைகள் செயல்படுவதில்லை.
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஒழித்திட்ட நாமம், சாப பிசாசை ஜெயித்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். சொல்லுங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எல்லா வீடுகளுக்குள்ள காலையில இந்த சத்தம் உரபலபலபா சந்தரபலபதினபலபக நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா, நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை இயேசுவின் நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. வல்லமை உண்டு. எல்லா வானமண்டல பொல்லாத வல்லமைகள் எல்லாம் விலகி போகணும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவிட வல்லமையினால உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிக்கத்தக்க கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது வெட்கப்பட்டு போகாதபடி, தோற்று போகாதபடி சிம்சோனுக்குள்ள இருந்த பலமாய் செயல்பட்டது போல ஒவ்வொரு குடும்பத்துல ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, குடும்பத்தை சுற்றி கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா.